Hi friends, Usha's Ulagam UU ஃபேமிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். Hi friends, இன்னைக்கு சீரக சம்பா அரிசி வச்சு கேரட், பீன்ஸ், மீல் மேக்கர்லாம் போட்டு ஒரு டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்குறேங்க. வாங்க இந்த சீரக சம்பா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. UU ஃபேமிலிக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சீரக சம்பா அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு 3 தக்காளி, 4 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், 2 கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸ் கட் பண்ணியிருக்கிறேன், இஞ்சி, பூண்டு, சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் மீல் மேக்கர் எடுத்து பச்சை தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். நார்மல் வாட்டர் தாங்க, சுடு தண்ணிலாம் வேண்டாம். கொஞ்சம் புதினா, ஒரு 1/2 லெமன் எடுத்துருக்கிறேன். ஒரு குக்கரில் கோகோனட் ஆயில் விட்டுருக்குங்க. கோகோனட் ஆயிலில் செய்யும் போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் என்னென்ன மசாலா பொருட்கள் இருக்கோ அது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்க விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இந்த மிளகாத்தூள் இந்த எண்ணெயிலேயே ஒரு கலந்து விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு நல்ல கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. நம்ம கலர் பவுட்ரு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மிளகாத்தூளோட கலரே நல்ல கலர் கொடுக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, சோம்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸு, நம்ம ஊற வச்சுருந்த மீல் மேக்கர், தக்காளி, இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் தயிர், கரம் மசாலா சேர்த்து நல்லா 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம். அப்போ தான் நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகும், வெஜிடபிள்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போது 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. சீரக சம்பா அரிசிக்கும் பாஸ்மதி அரிசிக்கும் ஒரே அளவு தாங்க தண்ணி. நான் இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் அரிசி எடுத்திருந்தேன், அதனால் 1.5 கிண்ணம் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 1/2 லெமன் புழிஞ்சிக்கிறேங்க. லெமன் புழிஞ்சு விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியும் தண்ணியும் கொதித்து நல்லா சம அளவு வரணுங்க. ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா அரிசியும் தண்ணியும் கொதிச்சிரும். நம்ம மூடி வச்சு வேக விடலாம். பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசி, தண்ணி ரெண்டும் சமமாக ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் விட்டோன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கலர் எதுவுமே யூஸ் பண்ணல, நம்ம போட்ட மிளகாத்தூளே பாருங்கள் நல்ல கலர் வந்திருக்கு. நம்ம நெய்லாம் விட்டாச்சுங்க. அரிசி, தண்ணி ரெண்டுமே சமமாக வந்துடுச்சு. இப்போ மூடி வச்சு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக விடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அடி பிடிக்காது, சாதம் நல்லா உதிராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் அதை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.